ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீட்லேயே சுவையாக கடையிலலாம் செய்கிற மாதிரி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, இது ஃபுல் ப்ரூஃப் ரெசிபிங்க. இதை செஞ்சால் கடையில் வாங்குற மாதிரியே வரும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு மைதா. இது வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மைதா. இதற்கான செய்முறை, இது வீட்லேயே செய்கிற மைதா. இதுக்கான செய்முறை விளக்கம், வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். கிராம் அளவுகளில் இது வந்து 200 கிராம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், சோடா உப்பு இல்லைங்க, பேக்கிங் பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க, நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இதை 1 சிட்டிகை உப்பு. 1/3 கப், நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறோமோ அதில் 3ல் 1 பங்கு நெய். நெய் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் தான் எடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து உலர் பொருட்கள். இப்போது இந்த சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? இது வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் வந்து இது 400 கிராம் அளவு வரும். இதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை ஏலப்பொடி. ரோஸ் எசன்ஸ், இது வந்து தேவையான சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லை 3 ட்ராப் லெமன் ஜூஸ் தேவைப்படும். ஒரு 4 இல்லை 5 குங்குமப்பூ, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த 2 கப் அளவுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தண்ணீர். நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு வைக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்க போகிறோம் நம்ம. சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த 1 கப் அளவுக்கு மாவு எடுத்ததில் போட்டுக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா விட இந்த பேக்கிங் பவுடர் வந்து நல்லா அந்த ஃப்ளேக்கியாக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லேயராக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா உப்பி வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். 1 சிட்டிகை உப்பு. இந்த 1/3 கப் அளவுக்கு கீ ஆர் பட்டர், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம. உருக்கி சேர்த்தோம்னா நமக்கு அளவு தெரியும். மில்லி லிட்டர் கணக்கில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 80 மில்லி லிட்டர் எடுத்திங்கன்னா இந்த 1/3 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். இது ரொம்ப பிசையணும், அழுத்தி பிசையணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. லேசாக அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் அல்லது வெண்ணெய் அளந்த அதே கப்பில் இந்த 1/3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். இதுவும் வந்து மில்லி லிட்டர் அளவில் 75லேருந்து 80 ml வரும் 1/3 கப்னா. ஸோ இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து உலர்வாக இல்லாமல் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். ரொம்ப கையை போட்டு அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசையாதீங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கலந்து இது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு ஈர துணி போட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி ரெஸ்ட் கொடுப்போம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு.
இப்போ நம்மளோட சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இப்போ இந்த இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட பாதுஷாக்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஒரு சிட்டிகை ஏலப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறது நம்மளோட சுகர் சிரப்புக்கு நல்ல ஒரு கலரை தங்க கலர் கொடுக்கும். இந்த கலர் வந்து நம்ம பாதுஷாக்கள்லேயும் வரும். அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குங்குமப்பூவோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ வேணும்னா ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் அழுக்கு இருந்ததுன்னா நம்ம பாகு தண்ணி ஊற்றி அது கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டிங்கன்னா மேலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும், எடுத்துடலாம். இது அழுக்கு இல்லாததுனால நான் அந்த ஸ்டெப் பண்ணலை. இப்போது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் விட்டுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். 2 ட்ராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட போகிறேன். இது மேற்கொண்டு கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளார நம்ம இன்னொரு வேலையை செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவும் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஆறினோடனே நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த வேலையும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நம்ம பிசைஞ்சு வச்சதை விட. இப்போ இதை எடுத்து இந்த இதில் போட்டு கையால் லேசாக இப்படி தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லேசாக அப்படி தட்டி விட்டால் போகிறோம். நல்லா இப்படி 1 இன்ச் கன அளவுக்கு நம்ம இப்படி பரப்பி விடலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயராக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேக்கிங் பவுடரு சேர்க்கறதுனால, நெய் சேர்க்கறதுனால, அந்த ஜில்லுன்னு தண்ணி சேர்க்கறதுனால நமக்கு அது நல்ல அந்த ஃப்ளேக்கியாக லேயராக வரும். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கலாம். திரும்ப நல்லா கையால் இப்படி பரப்பி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி மடித்து லேயர் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்ல லேயராக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற பாதுஷாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே லேயராக இருக்கும். பரோட்டாலெலாம் வர மாதிரி லேயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5லேருந்து 6 தடவை பண்ணிக்கோங்க. கத்தியில் வேணால் கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், மடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் தெரியும், லேயராக வர ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம சப்பாத்தி கல் அந்த மாதிரி சப்பாத்தி குழவி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ண வேணாம், சும்மா நம்ம கையிலேயே பண்ணினா போகிறோம். இது மைதாங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிற மைதாங்கிறதுனால பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம். சர்க்கரையும் நான் வந்து ஆர்கானிக், அந்த சல்ஃபர் இல்லாத சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். வேற ஒரு ரெசிபியில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி சர்க்கரை யூஸ் பண்ணிட்டு ஆரோக்கியமானன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ்வலாக வாங்குறது இந்த ஆர்கானிக் சர்க்கரை தான், சல்ஃபர் இல்லாத ஆர்கானிக் சர்க்கரை. இப்போ நான் வந்து 6வது தடவை இதை மடிச்சிருக்கேன். இதான் ஃபைனல். 5லேருந்து 6 தடவை மடிச்சிங்கன்னா போகிறோம். நல்லா அந்த லேயராக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இது பொரியிறப்போ நமக்கு நல்லா தான் வரும். இப்போ இதை இதே மாதிரி நல்லா அப்படி நீட்டாக ஒரு செவ்வகமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம்.
பாதியாக கட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் உருண்டையாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கிட்டோம்னா நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்ல ஷேப்பில் கிடைக்கும். இப்படியே நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி இதையும் நல்லா இப்படி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் இந்த பவுலில் வச்சு ஈரத்துணி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நமக்கு தேவையானதில் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீசஸ் எடுத்து இந்த கட் பண்ண சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு லேசாக அப்படி கையால் உருட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். லேசாக அப்படி உருட்டி விட்டால் போகிறோம். விட்டுட்டு கையால் நல்ல நடுவில் ஒரு தொலை மாதிரி போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த பக்கமும் துளை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பீஸ் எடுத்து இந்த அரிஞ்ச பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. லேசாக கையில் இப்படி உருட்டி கொடுங்க. மேலே ஒரு அழுத்தம், இந்த பக்கம் ஒரு அழுத்தம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாம். இதை செய்ய செய்ய இந்த ஈரத்துணியில் போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி காஞ்சி போயிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் செய்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதில் வந்து இந்த பாதுஷாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நம்ம போட்டோன்னே அது மேலே எழுந்து வரணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த சூடு அளவில் இருக்கணும். கம்மி ஹீட்டில் எவ்வளோ ஹீட் கம்மியாக வைக்க முடியுமோ வச்சு இதை நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கூட வச்சு பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பி நமக்கு நல்லா வரும். இப்போ எல்லா பாதுஷாக்களையும் உள்ளே போட்டுட்டேன். இது வேகிறதுக்குள்ளார நம்மளோட சக்கரை பாகு ஒருவேளை சூடு குறைஞ்சிருந்ததுன்னா இதையும் சூடு பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது ரொம்ப சுட சுட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடாக லைட் சூடாக இருந்ததுன்னா போதும். ரொம்ப சில்லுன்னு இருந்தது இல்லை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம போடுறப்ப அந்த பாகு வந்து உள்ளே இறங்காது. இது கொஞ்சம் நேரம் நல்லா இது வந்து வறுபட்டு மெதுவாக மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். அப்பப்போ லேசாக திருப்பி விடுங்க. இல்லாட்டி கடைசியில் இந்த தரையில் உட்காந்துருக்கிறதுனால அங்கங்கே ப்ரௌன் ஆகி கருப்பாக கூட வாய்ப்பு உண்டு. அதனால் மெதுவாக கொஞ்சம் நேரம் கழித்து இதை திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கம்மி சூடில் வச்சோம்னா தான் நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்லா உப்பி பெருசாக வரும். வெளியில் உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லாட்டி வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகவே வேகாது. அந்த பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பழைய ரெசிபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுவாங்க. பட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் பிசைகிறப்ப ஒருவேளை உங்களோட மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, கைக்கு எடுத்து பார்க்குறதுக்கே தோணுச்சு, சாஃப்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ பால் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும் மாவு. இப்போ நம்ம கொடுத்துருக்குற அளவில் செஞ்சோம்னா கரெக்டாக வரும். ஒருவேளை ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது எல்லாம் மெதுவாக மேலே எழுந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். லேசாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருட்களோட அளவு, ரெசிபி எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னோடய பிளாக்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இங்கிலீஷில் ரெசிபீஸ் கோலம் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிருக்கு. எல்லாம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் கலராக ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு அளவு தீ கூட்டி வைங்க. கொஞ்சம் அதாவது லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. அந்த சூடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா இந்த கலர் நல்ல தங்க கலர் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் நம்ம இப்போ லோவில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் ஹையில். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த பாதுஷாக்கில் வந்து வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக வரும். ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு டேஸ்ட்டில் வந்து வீட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த மெத்தடில் மைதா பற்றின பயம் இல்லாமையும் நம்மளால் செய்ய முடியும். அவசியம் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைக்கு அந்த தங்க கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். நமக்கு வேண்டிய அளவு தங்க கலர் வந்த உடனே எடுத்து நம்ம சக்கரைப்பாகில் போட்டுடலாம். சக்கரைப்பாகு தொட்டு பார்க்குறதுக்கு சூடாக இருக்கணும். நம்ம உருட்டுறப்ப சரியானபடி உருட்டி விடலைன்னா இந்த மாதிரி முனைகள் வந்து மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா உருட்டி விட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நல்லா கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக அழுத்தம் கொடுத்து அப்படி உருட்டி விடுறாப்புல உருட்டி விடுங்க. நம்ம அந்த முனை வந்து சரியாக மடிக்கலைன்னா இப்படி எல்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். சில நேரம் இப்படி விண்டு பிச்சு கூட நிற்கும் அந்த ஷேப் இல்லாமல். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாதுஷாக்களுக்கு நல்ல கலர் வந்துருச்சு. நிறுத்திட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சூடோடு இருக்கிறப்பவே இந்த லேசான சூடோடு இருக்கிற இந்த சர்க்கரை பாகில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரை பாகில் எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி திருப்பி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பாதுஷாக்கள் தயார். அஞ்சு நிமிஷம் ஆனதும் நம்மளோட பாதுஷாக்கில் ஜீராலேருந்து எடுத்து ஒரு தட்டில் அடுக்கி வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாம் மற்றும் பிஸ்தா துண்டுகள் வச்சு இதை நம்ம அலங்காரம் பண்ணலாம். இப்போது நம்மளோட பாதுஷாக்கள் தயார். கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி அவசியம் ட்ரை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும்.